கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் தேடப்பட்டு வந்த சீரியல் கில்லர் ஆந்திராவில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். ஆதார் கார்டில் அடையாளத்தை மாற்றி சுதந்திரமாக சுற்றித் திரிந்த கொடூர கொலையாளி சிக்கியது எப்படி? கொலை வழக்கில் சிக்கி தப்பி ஓடிய குற்றவாளி கடந்த 8 ஆண்டுகளாக போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்திருக்கிறார். 3 மாநில போலீசார் தொடர்ந்து தேடி வந்தபோதும் கண்ணில் சிக்காதவர் மீண்டும் ஒரு கொலை வழக்கில் வசமாக மாட்டியிருக்கிறார். இதுவரை 6 பேரின் உயிரை பறித்தவருக்கு சிறையில் நிரந்தரமாக தனி அறை ஒதுக்கப்படுமா? கேரளாவைச் சேர்ந்த அஜிஸ் என்பவர் மீது கொலை, கொள்ளை உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவரை கேரள போலீசார் கடந்த 2018ஆம் ஆண்டில் கைது செய்தனர். நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்றபோது போலீசாரின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு அஜிஸ் தப்பி ஓடியிருக்கிறார். அவரை மீண்டும் கைது செய்ய கேரள போலீசார் படாத பாடுபட்டு இருக்கின்றனர். அப்படி இருந்தும் அவருடைய இருப்பிடத்தை நெருங்க முடியாமல் போயிருக்கிறது. அஜிஸ் குறித்து தகவல் கொடுப்பவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வெகுமதி அளிக்கப்படும் என்று அறிவித்தும் கூட ஒரு துப்பும் கிடைக்கவில்லை. இதற்கிடையே கடந்த ஜனவரி மாதம் ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே ராமச்சந்திராபுரத்தில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கொலை தொடர்பான வழக்கில் தலைமறைவாக இருந்த நபரை போலீசார் தற்போது கைது செய்திருக்கின்றனர். அவருடைய ஆதார் கார்டை வாங்கி பரிசோதித்த போதுதான் போலீசாருக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது. உடனே அவருடைய கைரேகை பதிவுகளை பரிசோதித்ததில் அந்த நபர்தான் கேரள போலீசாரால் தேடப்பட்டு வந்த சீரியல் கில்லர் அஜிஸ் என்பது தெரிய வந்திருக்கிறது. அஜிஸிடம் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் கேரளாவிலிருந்து ஆந்திராவுக்கு தப்பி வந்த அஜிஸ் ஆட்டோ ஓட்டி வந்ததுடன் ஹோட்டல் வேலையிலும் ஈடுபட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் விஸ்வநாத் என்பவரின் ஆதார் அட்டையில் தன்னுடைய புகைப்படத்தையும் ஓட்டியிருக்கிறார். அதன் மூலம் போலி ஆதார் அட்டையை அதே பெயரில் தயார் செய்திருக்கிறார். திருப்பதியில் அவருக்கு அறிமுகமான பெண் ஒருவரின் உதவியுடன் சொந்தமாக ஆட்டோ வாங்கி அதில் சென்றபடி வழிப்பறி கொள்ளை சம்பவங்களிலும் அஜிஸ் ஈடுபட்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் பெண் கொலை வழக்கில் அவர் வசமாக சிக்கிக் கொண்டிருக்கிறார். கேரளா மட்டுமின்றி அஜிஸ் மீது கர்நாடகாவிலும் 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 3 மாநிலங்களில் அவர் மீது போடப்பட்டுள்ள 21 வழக்குகளில் 6 வழக்குகள் கொலை வழக்குகள் என்பது அறிந்து போலீசாரே ஆடி போயிருக்கிறார்கள். இதில் திருப்பதி அருகே பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்த ஆந்திர போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அஜிஸுக்கு அடைக்கலம் கொடுத்த பெண்ணையும் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கைதானவர்களிடமிருந்து சுமார் 16 சவரன் தங்க நகைகள், 20 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் குற்றச்சம்பவங்களுக்கு பயன்படுத்திய ஆட்டோ என அனைவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனர். கடந்த 8 ஆண்டுகளாக கேரள போலீசாருக்கே தண்ணி காட்டி வந்த சீரியல் கில்லர் ஆதாரில் அடையாளத்தை மாற்றி பதுங்கியதை கண்டுபிடித்து ஆந்திராவில் கைது செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.